ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான கிரேவி. இதில் நான் சோயா சங்க்ஸ் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் சிக்கன் ஆர் பன்னீர் மாற்றி போட்டுக்கலாம். தனியா 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 2 லவங்கம், பிரிஞ்சி இலை, இதெல்லாம் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துட்டு ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கோங்க பவுடராக. அதுக்கப்புறமேட்டு இதில் ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 முந்திரி ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மைய அரைச்சிக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம், ஒரு அரை தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆயில் நல்லா செப்பரேட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் எடுத்து இதில் சேர்த்துட்டு, இப்போ இது கூட நான் சுடு தண்ணியில் லைட்டாக வேக வச்சு வச்சுருக்க சோயா சங்க்ஸ் இது சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா ஆயில் செப்பரேட் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க மூடி போட்டுட்டு. அவ்வளோதான், இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தியோ இல்லை பரோட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாயில் வச்சிங்கன்னா அட 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 அப்படி இருக்கும்.